ஹிந்தி வேணுமா வேண்டாமா? ஹிந்தி வேணுமா வேண்டாமா? நீங்க மோடி கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஐயா சொல்லிருக்கணும். ஐயா சொல்லிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கே கேட்கல மோடி எப்படி தெரியும்? எனக்கே கேட்கல மோடி சத்தமா சொன்னாங்க கேட்கணும். சொல்லுங்க சத்தமா. இதுக்கு இந்த கேவலமான பொழப்பு சின்ன குழந்தைங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த குழந்தைங்க எனக்கு இந்த தீனியெல்லாம் சாப்பிட பிடிக்கும், எனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி வந்துட்டு எனக்கு இந்த விளையாட்டு ஜாமான் பிடிக்கும், இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லும். அந்த சின்ன குழந்தைங்க எதுவுமே எனக்கு ஹிந்தி வேணும் அப்படின்லாம் எந்த குழந்தையும் சொல்லாது. நீங்கள் 5-10க்கு அதுக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு இதை சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்டா இந்த சல்லித்தனமான வேலையை போய் அந்த சின்ன குழந்தைங்கள்ட்ட பண்ணுறீங்க? நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்க தான் கிடச்சாங்களா? தென் இன்னொன்று, இங்கே ஹிந்தியை வந்துட்டு நீங்கள் திணிக்கிறது தான் பிரச்சனையே. 3வது மொழியாக அதை கற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்துட்டு கல்வி நிதி 2000 கோடியை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை இங்கே திணிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே ஹிந்தி மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தால் அவங்க கற்றுக்குவாங்கப்பா, தேவை இருந்தால் கற்றுக்குவாங்க, கற்றுக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் திணிக்கிற மாதிரி இருக்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. தென் ஹிந்தியை கற்றுக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற எத்தனை லாங்குவேஜஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எப்படி நாங்கள் ஹிந்தியை கற்றுக்குறோன்னு சொல்லுவோம்? இங்கே ஹிந்தியை எல்லாருக்கும் கற்றுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சில சல்லித்தனமான வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதுவும் குழந்தைங்கள்ட்ட போயிட்டு.